இயேசு கிறிஸ்துவில் பிரியமுள்ள சகோதர சகோதரிகளே, அன்னையுடைய அன்பு பிள்ளைகளே, இயேசுவின் இனிய நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று சனிக்கிழமை, மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமை. தாயின்றி வெற்றி இல்லை, தாய் இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாம் தொடங்குவோம். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும், ஆசீர்வாதமா இருக்க ஆனமலை ஆரோக்கிய தாயிடம் உங்களுக்காக உங்களோடு இணைந்து ஜெபிக்கின்றேன். பிரியமான சகோதர சகோதரிகளே, இன்று மாதத்துடைய இரண்டாவது சனிக்கிழமையாக இருந்தாலும் மாதத்துடைய முதல் சனிக்கிழமையில் நடக்கக்கூடிய 10:30 மணிக்கு அன்னைக்கு பிடித்த ஜெபமாலை, 11 மணிக்கு திவ்ய அர்ச்சனை ஆசீர்வாதத்தோடு நற்செய்தி கூட்டமும் தோத்திரப்பலியும் நடைபெறும். தொடர்ந்து வேண்டுதல் திருப்பலி ஒப்பு கொடுக்கப்படும். விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்பத்தாருக்காக மற்றும் வேலை தேடி அலைந்து கொண்டிருக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல வேலை கிடைக்கும்படியாக நல்ல விசேஷ பிரார்த்தனையிலே அவர்களை ஒப்பு கொடுக்கப்படும். அதனைத் தொடர்ந்து நடக்கக்கூடிய அன்னையுடைய சப்பரபவனியானது விசேஷமாக குழந்தை வர வேண்டி வந்திருக்கக்கூடிய குடும்ப பெண்கள் அன்னையுடைய சப்பரத்தை தூக்கி ஆலயத்தை சுற்றி வலம் வருவார்கள். அதனைத் தொடர்ந்து அன்பின் விருந்து நடைபெறும். நீங்கள் அத்தனை பேரும் பங்கேற்று மிகுதியான இறை ஆசிரோடு இல்லம் செல்ல உங்களை இருகரம் கூப்பி ஆடுமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு வருகை என வரவேற்கின்றேன். அன்புமிக்கவர்களே, தாயின்றி வெற்றி இல்லை, தாயிருக்க தோல்வி இல்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த நாளில் ஆனமலை ஆரோக்கிய தாய் உங்களுக்காகவும் ஒரு குடும்பத்தாருக்காகவும் பிள்ளைகளுக்காகவும் படிப்பிற்காகவும் தொழிலுக்காகவும் திருமண தடைகள் நீங்கும்படியாகவும் மனமாற்றம் அடையும்படியாகவும் தொழில் முன்னேற்றம் காணும்படியாகவும் நினைத்த காரியங்கள் கைகூடவும் மற்றும் கட்டுகளிலிருந்தும் சாபங்களிலிருந்தும் விடுதலை பெறவும் கடன் சுமையிலிருந்து விடுதலை பெறவும் மருத்துவமனைக்கு போகாத நல்ல உடலத்தை இந்த தாயுடைய பரிந்துரையோடு ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கும்படியாகவும் வெளிநாடு உள்நாட்டு பயணத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படியாகவும் எடுக்கக்கூடிய முயற்சிகள் காரியங்கள் தேர்வு அத்தனையும் ஆண்டவர் ஆசீர்வதிக்கும்படி உங்களோடு இணைந்து இந்த நாளில் நடக்கக்கூடிய திருப்பலியில் ஜெபிக்கின்றேன், ஒப்பு கொடுக்கின்றேன். நீங்க எல்லாரும் நல்லா இருக்கணும். ஒரு நாள் ஆனமலை ஆரோக்கியனுடைய ஆலயத்திற்கு நீங்கள் சாட்சியாக வர உங்களோடு இணைந்து நானும் ஜெபிக்கின்றேன். இன்றைய நாளில் திருச்சபையோடு இணைந்து நாமும் லாத்திரன் பேராலய அர்ப்பணிப்பு விழாவை இந்த நாளிலே நாம் இணைந்து கொண்டாடுகின்றோம். இந்த லாத்திரன் பேராலயம் ரோமில் அமைந்துள்ளது. இந்த பேராலயம்தான் அத்தனை ஆலயங்களுக்கும் தாய் ஆலயமாக இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. இந்த ஆலயத்தினுடைய ஒரு சில சிறப்புகள். இந்த ஆலயத்தில் தான் புனித பேதுரு ராயப்பர் மற்றும் பவுலடிகாருடைய தலையானது வெள்ளி தட்டில் வைக்கப்பட்டிருக்கின்றது. லாத்திரன் பேராலயத்தில் தான் ராயப்பர் ஒப்பு கொடுத்த திருப்பலியினுடைய மர பீடம் அங்கு இருக்கின்றது. அது மட்டுமல்ல, ஆண்டவருடைய ராபோஜனத்தில் பயன்படுத்தப்பட்ட வெண்கலத்திலான அந்த பாத்திரமும் அங்கு இருக்கின்றது என்றால் அது மிகையாகாது. ஹோலி ஸ்டேர்ஸ் என்று சொல்வார்கள், புனிதமான படிகள். பிலாத்து ஆண்டவர் இயேசுவை தீர்ப்பிடும் போது அவர் ஏறி சென்ற அந்த 24 படிகள் இந்த ஆலயத்தில் தான் இருக்கின்றது. மன்னர் கான்ஸ்டாண்டின் இருக்கின்ற போது அவர் புனித பூமியிலிருந்து ரோமை இந்த ஆலயத்திற்கு அந்த ஏணி கொண்டு வரப்பட்டது என்றும் அது புனிதமாக கருதப்படுகின்றது என்றால் அதுவும் மிகையாகாது. அடுத்தபடியாக ஒருவர் திருத்தந்தையாக பொறுப்பெடுப்பதே இந்த லாத்திரன் பேராலயத்தில் தான். இங்குதான் அவருடைய தலைமை பீடமும் அவருடைய பொறுப்பேற்கக்கூடிய பணியும் இங்குதான் தொடங்குகின்றது. இன்னொரு சிறப்பு, லாத்திரன் பேராலயத்தில் உள்ள கதவுகளில் ஒன்றுக்கு
புனித கதவு என்று அழைக்கின்றார்கள். ஏனென்றால் இது ஆலயத்திற்குள் இருந்து பூட்டி வைக்கப்படுமா. 25 ஆண்டுகளுக்கு ஒரு முறைதான் ஜூபிலி ஆண்டை முன்னிட்டு திருத்தந்தை அவர்கள் திறந்து வைப்பது வழக்கமாக இருக்கின்றது. பிரியமான சகோதர சோலே, இன்று லாத்திரன் பேராலய அர்ப்பணிப்பு விழாவிலே நாம் பங்கேற்றுக் கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில வாசகங்கள் நமக்கு என்ன கூறுகின்றன? நம்முடைய உடல் ஆலயமாக மாற வேண்டும். கட்டிடங்கள் மட்டுமல்ல, நம்முடைய உடலும் ஆலயம்தான். நீங்கள் இறைவனால் கட்டப்பட்ட ஆலயம் என்று பவுலடியார் கூறுகிறார். இதோ ஆண்டவர் இந்த நாளில் எருசலேம் ஆலயத்தில் நடக்கக்கூடிய அநீதிகளையும் வியாபாரத்தையும் மற்றும் கார்ப்பரேட் நிறுவனங்களைப் போல செயல்பட்டு கொண்டிருந்தவர்களையும் அந்த பணமாற்றுதலையும் அவர் கயிறால் சாட்டை பின்னி அவர்களை அடித்து துரத்துகிறார். என் தந்தையின் இல்லத்தை கள்வர் குகையாக்காதீர்கள், இதோ இதை இடித்து விடுங்கள், 3 நாளில் நான் கட்டி எழுப்புவேன் என்று கூறுகிறார். 46 ஆண்டுகள் ஆயிற்றே என்றெல்லாம் கூட கூறினாலும் அவர் தன்னுடைய உடலாகிய அந்த உயிர்ப்பை பற்றி அவர் பேசினார் என்றால் மிகையாகாது. பிரியமான சகோதர சொல்லே, இந்த உடலை ஒரு பொருட்டாக எண்ணவில்லை. அந்த காலகட்டத்தில் உடலை அவர்கள் மிஸ்யூஸும் அபியூஸும் பண்ணாங்க. இந்த உடலை ஒரு இச்சைக்காகவும் ஒரு பொருளாகவும் அதுவும் ஒரு விளம்பர பொருளாகவும் அவர்கள் பயன்படுத்திய காரணத்தினால் இதோ ஆலயத்தினுடைய அந்த மகிமை கட்டடத்தில் அல்ல, உங்களுடைய உடல் ஆலயம். ஆகையால் இந்த உடலை நீங்கள் பரிசுத்தமாக பயன்படுத்த வேண்டும். இந்த உடலை நீங்கள் பத்திரமாக பாதுகாக்க வேண்டும். இந்த உடலை ஆலயத்திற்கு எவ்வளவு முக்கியத்துவம் கொடுக்கின்றீர்களோ அந்த அளவிற்கு இந்த உடலையும் புனிதமாக வைத்துக் கொள்ள வேண்டும் என்பதே இன்றைய நாளுடைய வாசகங்கள், இன்றைய நாளுடைய திருவிழா நமக்கு ரத்தின சுருக்கமாக கூறுகிறது. அதற்கு என்ன இன்னும் அதிகப்படியாக ஆவியானவரால் கட்டப்பட்ட, ஆவியானவரால் தூண்டப்பட்ட அந்த ஆவியானவர் குடிகொள்ளக்கூடிய ஆலயமே உன் இதயம். என் இதயம் உன் ஆலயமே, என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா, என்னில் குடிகொள்ளவா. சரணம் தேவா, சரணம் தேவா, என் இதயம் உன் ஆலயமே, என்னில் குடிகொள்ளவா ஓ தேவா, என்னில் உயிரோட்டவா. பிரியமான சகோதர சொல்லே, என் இதயம் நீ வாழக்கூடிய ஆலயம். இந்த ஆலயத்தில் நான் எப்போதெல்லாம் திவ்ய நற்கனை ஏற்றுக்கொள்கின்றனோ அப்போதெல்லாம் அந்த உயிருள்ள கடவுள் வாழ்கின்றார். ஆலயத்தில் இருக்கக்கூடிய நற்கருணை பேழையில் மட்டுமல்ல, அதே தேவன் நம்முடைய உள்ளத்திலும் வாழ்கிறார். நாம் ஒவ்வொருவரும் நடமாடும் ஆலயம். இந்த நடமாடும் ஆலயத்தை யாரெல்லாம் பார்க்கின்றார்களோ, சந்திக்கின்றார்களோ, தொடர்பில் இருக்கின்றார்களோ அத்தனை பேருக்கும் அந்த ஆண்டவர் நற்கருணை, ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை கொடுக்க வேண்டும். நீர் ஆசீர்வாதமாக இருப்பாய், நான் உன்னை ஆசீர்வதிப்பேன், நீ மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாக இருப்பாய். அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுக்கக்கூடிய இந்த உடல் இன்றைக்கு நம்ம எந்தெந்த விதத்தில் நாம் இதை பயன்படுத்துகிறோம்? இதை ஒரு பொருட்டாக எண்ணுகிறோமா? என்னுடைய உடல் மட்டுமல்ல, எனக்கு அருகாமையில அல்லது என்னுடைய சகோதர சகோதரியுடைய உடலும் புனிதமானது. அவர்களையும் நான் மதிக்க வேண்டும், அவர்களையும் நான் ஒருபோதும் தவறுதலாக பயன்படுத்தக்கூடாது என்பதை உணர்ந்து பார்த்தவர்களாக வாழ இணைந்து ஜெபிப்போமா? பரலோக தந்தையே இறைவா,
இந்த அருமையான இனிமையான நாளுக்காக வாக்கு செலுத்துறோம். இந்த மாதத்துடைய 2வது சனிக்கிழமை ஆனமலை ஆரோக்கிய தாயே, அம்மா, பலதரப்பட்ட கஷ்டத்தோடு, வேதனையோடு, துன்பத்தோடு, துயரத்தோடு, மன அழுத்தத்தோடு, போராட்டத்தோடு, சவாலோடு, பயத்தோடு, நடுக்கத்தோடு, அச்சத்தோடும், கடன் சுமையோடும், வியாதியோடும், போராட்டங்களோடும் உம்மை தேடி வந்திருக்கின்றோம். இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். அம்மா தாயே, உன்னுடைய பரிந்துரை எங்களுக்கு தேவை. நீ இன்று வெற்றியில்லை, நீ இருக்க தோல்வியில்லை என்ற தாரக மந்திரத்தோடு இந்த புதிய நாளை நாங்கள் தொடங்குகிறோம். இந்த நாளில் நடக்கக்கூடிய எல்லா நிகழ்வுகளிலும் நீர் எங்களோடு பேசி எங்களை ஆஸ்வதிக்கும்படியாக, இதோ இந்த ஆலயம் கட்டடம் மட்டுமல்ல, எங்களுடைய உடல், எங்கள் ஒவ்வொருடைய உடலும் நீர் கட்டிய ஆலயமாக நாங்கள் மற்றவர்களையும் எங்களையும் பாவிக்கக்கூடிய வல்லமை பாக்கியத்தையும் ஆசீர்வாதமாய் கொடுத்து வழி நடத்தும்படி எங்கள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.